இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் தற்போது சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் வேளாண் துறை அமைச்சர் வினோத். தாவேக அரசின் முதலாவது வேளாண் பட்ஜெட் காலை 9:30 மணிக்கு தாக்கலாகிறது. இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கலாகக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார். வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் வேளாண் துறை அமைச்சர் வினோத். தாவேக அரசின் முதலாவது வேளாண் பட்ஜெட் காலை 9:30 மணிக்கு தாக்கலாகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். வேளாண் பட்ஜெட் தாக்கலாகக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார். இது குறித்தான மேலும் தகவல்கள். 2026-2027 நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில இன்று வேளாண் துறை அமைச்சர் வினோத் சட்டப்பேரவையில் வேளாண்மை துறைக்கான தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் காலை 9 மணிக்கு வந்திருக்கிறார். இன்று காலை 9:30 மணிக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 9 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக வேளாண் துறை அமைச்சர் அவருடைய அறைக்கு சென்று அதிகாரிகள் மற்றும் தற்போது அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள். அதன் பிறகு 9:30 மணிக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய இந்த வேளாண் பட்ஜெட் உரையுடன் சென்று முதலமைச்சர் சந்திப்பதற்காக வேளாண் துறை அமைச்சர் சென்றிருக்கிறார். உடன் வாழ்த்து பெறுவதற்காக அவர் இங்கே சென்றிருக்கிறார். குறிப்பாக இன்று தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த வேளாண் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அறிவிப்புகள் இருக்குமா என்கின்ற வகையில எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. விவசாயிகளுக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் மண்டல வாரியாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளிடம் கருத்து கேட்டிருந்தார். இந்த வேளாண் பட்ஜெட்டை போடுவதற்கு முன்பாக வேளாண் தொடர்பான கருத்துக்களை அவர் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து கேட்டு பெறக்கூடிய வகையில மண்டலங்கள் வாரியாக கருத்துக்களை கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் நீர் பிரச்சனை இருக்கக்கூடியது, நீர் பாசனத்திற்கு தேவையான நீர் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் சொட்டு நீர் பாசனம் தொடர்பாக சில தேர்தல் வாக்குறுதிகளும் தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் கொடுத்திருந்தார்கள். அதே போல வெற்றி தமிழகம் என்கின்ற வகையில் அவர்களுடைய தொலைநோக்கு திட்டத்திலும் சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியம் குறித்தும் சில தகவல்கள் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இதற்கு முன்பு சொட்டு நீர் பாசன அமைப்பை ஒரு விவசாய நிலத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் சொட்டு நீர் பாசன அமைப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் 75% அரசால் இதற்கு முன்பு மானியம் வழங்கப்பட்டிருந்தது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொட்டு நீர் பாசன முறையை மேம்படுத்துவதற்காக சொட்டு நீர் பாசன அந்த அமைப்பை ஏற்படுத்துபவர்களுக்கு 90% வரைக்கும் மானியமாக வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அது சார்ந்த அறிவிப்புகள் இன்று வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் விவசாய குளங்கள் பாசனத்துக்காக பயன்படுத்தக்கூடிய விவசாய தொட்டிகள் 36,000 இருப்பதாகவும் மற்றும் தூர்வாரக்கூடிய தேவைகள் இருப்பதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொலைநோக்கு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போல 5 லட்சம் புதிய பாசன குளங்கள் விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் குளங்கள் தோண்டுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அதில் நிதிநிலையை பொறுத்து இந்த வேளாண் பட்ஜெட்டில் எவ்வளவு குளங்கள் வெட்டப் போகிறார்கள் என்பது குறித்தான அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் விவசாயிகளாக பதிவு செய்யப்பட்டிருப்பவர்கள், விவசாய நிலங்கள் வைத்திருப்பவர்களுக்கு விதைப்பு கால நிதி வழங்குவதற்கான அந்த உத்தரவாதம் என்பதும் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட நேற்று பொது பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் 14,900 கோடி ரூபாய் வேளாண்மைக்காக ஒதுக்கியிருந்தார்கள். அதில் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு என்பது குறிப்பிடப்பட்டிருந்தது. வேளாண்மைக்கான தனி பட்ஜெட்டாக வரும்பொழுது வேளாண்மையில் அவர்கள் புதிய அறிவிப்புகள் என்ன சொல்ல போகிறார்கள், ஏற்கனவே அந்த 75,000 ரூபாய்க்கு குறைவாக கூட்டுறவு சங்கங்களில் விவசாய கடன் வாங்கியவர்களுக்கான அந்த கடன்கள் தள்ளுபடி அந்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியாக நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் 5 ஏக்கருக்கு குறைவாக விவசாய நிலங்கள் வைத்திருந்து அதற்கு விவசாய கடன் பெற்றிருப்பவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக பல்வேறு விவசாய சங்கங்கள் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல குறைந்தபட்ச ஆதார விலை நெல் மற்றும் கரும்பு இதற்கு நிர்ணயம் செய்வது தொடர்பாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டிருந்தது. நெல் ஒரு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாய் எனவும், கரும்பு ஒரு டன்னுக்கு 4,500 ரூபாய் என வழங்கப்படும், குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்படும் என தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டிருந்தது. அதே போல அமைச்சரவை கூட்டத்தில் வெற்றி தமிழகம் என்கின்ற தலைப்புல ஒரு அறிக்கை தயார் செய்திருந்தார்கள். இந்த வெற்றி தமிழகத்தினுடைய தொலைநோக்கு திட்டம் என்கிற அடிப்படையில் தான் இந்த அரசு 5 ஆண்டுகள் இயங்கப் போகிறது என்கின்ற வகையில அது அமைச்சரவையினுடைய ஒப்புதலை பெற்று சிறப்பு திட்ட செயலாக்கத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டத்திலும் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது அரசினுடைய இலக்காக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கரும்புக்கு டன்னுக்கு 4,500 ரூபாய் வழங்கப்படுவது இலக்காக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. நிதி நிலைமையை பொறுத்து ஒரேடியாக 3,500 ரூபாய் 4,500 ரூபாய் வழங்காமல் ஓரளவுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று காலை 9:30 மணிக்கு வேளாண் துறை அமைச்சர் வினோத் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். பல்வேறு விவசாய சங்கங்கள், விவசாய பிரதிநிதிகளுடனான மண்டல வாரி
வாரியான கருத்துக்களை கேட்டு அதன் பிறகாக வேளாண் துறை அமைச்சர் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காவிரியில் நீர் வராமல் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களும் இருக்கக்கூடிய நிலையில வேளாண் பல்வேறு விவசாய அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். அவற்றை எல்லாமே கருத்தில் கொண்டு இன்று பல்வேறு அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா நிலத்தடி நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய நேரத்துல விவசாய நிலங்கள்ல சொட்டு நீர் பாசன அமைப்பு முறையை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஊக்குவிக்கும் வகையில 90% வரைக்கும் மானியம் வழங்கலாம் என்கின்ற வகையிலும் அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் 9:30 மணிக்கு சட்டப்பேரவையில வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். விவரங்களை வழங்கமைக்க நன்றி பாண்டியராஜ்.